வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு ஏற்ற இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். இது உங்களுடைய இதயத்துக்குள் மறைந்திருந்த வலிகளை நிமிர்த்தி நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த துரோகங்கள், அடைந்த கஷ்டங்கள், அடைந்த நஷ்டங்கள், இவையெல்லாம் உங்களுடைய பிரபஞ்சத்தை மாற்றி உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்திய சோதனை நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இனி உங்களுக்கான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நடந்தவைகள் அனைத்தும் உங்களால மறக்க முடியாது. அந்த அளவுக்கு துரோகங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில துவண்டு கொண்டே இருந்திருக்கும். எனவே இதுக்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களானது நடக்கும். நான் இப்போ கூற போகின்ற துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசிக்காரங்களாகிய நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த துரோகங்கள், அதனுடன் சேர்த்த வழியில் மீனம் ராசிக்காரங்களுடைய மனது எப்பொழுதுமே மனசு வைத்து வாழக்கூடிய ஒரு மீனம் ராசிக்காரங்களுடைய மனது எப்பொழுதுமே பொறுமையுடன் இருக்கிறவங்களா இருக்கும். மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கிற ஒரு மனமாக உங்களுடைய மனமானது இருக்கும். நீங்க ஒருவரை நம்பிட்டீங்க அப்படின்னா முழு மனதோடு நம்புவீங்க. அதனாலதான் இந்த ராசிக்காரங்க அதிகமா காயப்படுத்தப்படுறாங்க. அதிகமாகவே துரோகத்தையும் அனுபவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இருக்காங்க. இதுதான் 100% உண்மை. மற்ற ராசிக்காரங்க அனைவரும் உங்களை எளிதாக ஏமாற்றி விட்டு போயிருவாங்க. உங்களை ரொம்பவும் நம்பவும் வச்சுட்டு போயிருவாங்க. நீங்க ரொம்ப ஏமாளியாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா இந்த மீனம் ராசிக்காரங்களாகத்தான் நிச்சயமாக இருப்பீங்க. அதுவும் கடந்த சில வருடங்களாக பார்த்தோம் அப்படின்னா நம்பியவர்கள் உங்களுக்கு செய்த துரோகம் தான் அதிகமாக இருக்கும். நீங்க எத்தனையோ நபர்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. அது பண உதவியாக இருக்கட்டும், இன்னும் பொருள் உதவியாக இருக்கட்டும். அவங்க கேட்டதை நீங்க உடனே அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனா நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு உதவி பண்ணாலும் அந்த ஒரு உதவியை மறந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை பின்னிலிருந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீங்க செய்த தவறுகள், அதுவும் நீங்க தெரியாம சில தவறுகளை செய்திருப்பீங்க. அதை குத்தி காட்டி எப்படி பெருசுப்படுத்தணுமோ அதை பெருசுப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை அவங்க சீரழிச்சிருப்பாங்க. அதுவும் நீங்க உதவி செய்த சில நபர்கள். இதனால உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது, அதுவும் உயிருக்கு உயிராக பழகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்ற ஆரம்பித்திருக்கும். அடுத்ததாக குடும்பத்துல தீராத பிரச்சனை. சிலரோட வீட்டுல மன அமைதியானது இல்லாமல் இருக்கும். இது உங்களுடைய காலத்தையே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஒண்ணு, உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல்லுபடி கேட்க மாட்டாங்க, இல்லைன்னா உங்களுடைய பெற்றோர்களுக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது உங்களுடைய குடும்பத்துல ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கும். நீங்களும் இதை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. சுத்தி இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுடைய குடும்பத்தை ரொம்ப கேவலமா பார்த்திருப்பாங்க. இதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவமானம், அது மட்டும் இல்லாம மானம் அப்படிங்கிறது இல்லாம வாழ்கிற மாதிரி ஒரு தீய எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இது வரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அடுத்ததா பண நஷ்டம். செய்த முதலீடுகள்ல பலன் தராம அது உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கும். இல்லைன்னா நீங்க இதுலயும் முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த முதலீடு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும். இது உங்களுக்கு பண கஷ்டத்தை நிச்சயமா கொடுத்திருக்கும். அடுத்ததாக உறவுகள்ல உடைச்சலானது ஏற்பட்டிருக்கும். உங்களை உணராது பேசப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய மனதை மிகுந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கும். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கெடுதல்களை உருவாக்கியிருக்கும். அடுத்ததா ஏமாற்றப்பட்ட வாய்ப்புகள். வந்த வாய்ப்பு கடைசி நேரத்துல உங்க கை நிலவி சென்றிருக்கும். ஆனா அந்த ஒரு வாய்ப்பானது கிடைத்தது அப்படின்னா நம்ம எங்கேயோ சென்றிருப்போம். இந்த ஒரு வேலை மட்டும் நமக்கு கிடைத்திருந்தா போதும், இந்த ஒரு டெண்டர் மட்டும் நம்ம எடுத்திருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படின்னு நீங்க எவ்வளவோ விஷயங்கள் உங்களுடைய கை தவறி போயிருக்கும். அதை நினைத்து நீங்க இது வரைக்கும் வருத்தப்பட்டு புலம்பிக் கொண்டிருப்பீங்க. ஆனா அதை நினைத்து புலம்பி எந்த விதமான பயனும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வரைக்கும் அது உங்க கையை விட்டு போயிருச்சு. இனிமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்குள் வர வேண்டும். உழைத்த பணிக்கு மதிப்பில்லாம போயிருக்கும். உங்களுடைய திறமை கண்ணுக்கு தெரியாம இருந்திருக்கும். பலருக்கு மனமுடைந்த காலம், என்னோட வாழ்க்கை இப்படித்தான் போகுமா அப்படின்னு எண்ணிய காலங்கள், இது அனைத்தும் மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனா இந்த துன்பங்கள் எல்லாம் முடிவடையக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தும். மீனம் ராசிக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். முக்கியமா இந்த ஒரு நாள்ல உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை கொடுக்கும். குரு பகவானும் சனி பகவானும் இரட்டை அதாவது ஆதரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். குரு இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வளர்ச்சியையும் குரு இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு முதலாவதாக உங்களுக்கு வளர்ச்சியையும் பாக்கியத்தையும் வசதியையும் கொடுக்க போகிறார். சனி உங்களின் சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நியாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நேரத்துல அமர்ந்திருக்கிறார். ராகு கடந்த கெடுதல்களை நீக்கி விடுவார். துரோகம் செய்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிப்பாங்க. ஏன் விலகுறாங்க அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நபராக விலகி வருகிறாங்க அப்படின்னா அவங்க அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க அப்படின்னு நீங்க இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும். விலகி போறவங்களை நீங்க விலக விட்டுருங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது. புதிய உறவுகளை நீங்க தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களால முன்னேற்றத்தை அடைய முடியும். அடுத்ததாக செவ்வாய் பகவான்.
முடிவெடுக்கக்கூடிய துணிவை உங்களுக்கு ஏற்படுத்துவார். சிக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்கும் திடீர் தீர்வானது உங்களால காண முடியும். இந்த 4 கிரகங்கள் உங்களுடைய சேர்க்கைகள், இந்த 4 கிரகத்தோட சேர்க்கைகள் மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில 2 வருட அதிர்ஷ்ட ஆரம்ப நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உண்டாக்கும். இதற்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய திருப்பு முனைகள், இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை புது பாதையில் செல்ல துவங்கும். வேலை தொழில்னு 2லையுமே உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். முன்னேறாமல் நின்றிருந்த வேலைகள் கூட திடீர்னு சீராக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியோ சம்பள உயர்வோ தாமதமாக இருந்தது அப்படின்னா அது அந்த காலம். ஆனா இனி வருகின்ற காலங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு சம்பள உயர்வானது கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைவருக்கும் தெரிந்து இந்த ஒரு நேரத்துல சம்பளமும் உயர்வும் உங்களுடைய பதவியும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உயர்த்தப்படும். இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மரியாதையும் கிடைக்கும். அடுத்ததாக வியாபாரத்துல லாபம். தடைகள்ல இருந்த தொழில்ல இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அவை அனைத்தும் உங்களுக்கு குறைய தொடங்கும். உங்களுடைய உடலும் மன அமைதியும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். சிலர் அனுபவித்த மனதளவு அழுத்தங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு குறைந்து உங்களுடைய மனதை பிடித்த அந்த அழுத்தமானது மறைந்து போகுவதற்கான வாய்ப்புகள், மறைந்து போவதற்கான காலமாக இந்த ஒரு காலமானது இருக்கும். அடுத்ததாக புதிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். உங்களை உண்மையா நேசிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்வில் வருவாங்க. இது வரைக்கும் உண்மையா நேசித்திருப்பாங்க. ஆனா அந்த உண்மையா நேசித்த நபர்கள் அனைவரும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஏமாற்றத்தை கொடுத்திருப்பாங்க. ஆனா இனி வருகின்ற ஒவ்வொரு புதிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார்கள். எனவே அவர்களை நீங்க சம்பாதித்து வையுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு முடிவை நீங்க எடுப்பீங்க. ஒண்ணு, வேலையில ஒரு மாற்றத்தை நீங்க மாற்றணும். இந்த ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கல, ஏதாவது வேற ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு தேடிக்கொண்டிருக்க நபராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு தொழிலை புதிதாக துவங்கணும். ஒரு தொழிலை நீங்க செய்து கொண்டிருக்கீங்க, இந்த தொழில் எனக்கு வேண்டாம், இன்னொரு தொழிலை நான் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும், இல்லைன்னா உங்களுடைய வீடை இந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம வீடை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மரணமாக இருந்த மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வாழ்க்கைக்கான ஒரு மாற்றத்தை நீங்க இந்த ஒரு நாள்ல அடைவீங்க. இது வரைக்கும் நீங்க இருந்த இடத்துல உங்களுக்கு பீடைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், பொறாமைப்படுறவங்க, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்திருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்டை நீங்க காலி பண்ணிட்டு போங்க. நிச்சயமா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா உங்களுக்கு திறக்கப்படக்கூடிய அதிர்ஷ்ட கதவுகள். முதல் அதிர்ஷ்ட கதவாக பணப்பெருக்கு. பணம் தடைபடாமல் சீராக வருவதற்கான வாய்ப்பு ஆரம்பிக்கும். கிடைக்க வேண்டிய பணமானது திடீர்னு உங்களுக்கு வந்துவிடும். அதிர்ஷ்ட கதவு 2, குடும்ப வாழ்வில் ஒரு அமைதி. நீண்ட நாட்களாக காத்திருந்த அமைதியானது உங்களுக்குள்ள கிடைக்கும். அதிர்ஷ்ட கதவு 3, நன்மைக்கு நன்மை சேரக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கும். நீங்க செய்த நல்லதிற்கான பலனானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். அதிர்ஷ்ட கதவு 4, மறைந்திருந்த திறனை உங்களுக்கு உலகம் காணக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். இதனால் உங்களுடைய வேலை, திறமை, மதிப்பு அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் கூட ஆரம்பிக்கும். இது உங்களுக்கான ஒரு நேரமாக இருக்கும். மீனம் ராசிக்காரங்களே, நீங்க எல்லாம் மனம் அழகானவங்களா இருப்பீங்க. உங்களுடைய மனமானது எப்போதும் அழகான ஒரு மனமாக இருக்கும். ஆனா உங்களுடைய நல்ல மனசுக்கு எப்போதும் சோதனை மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனா இன்னைக்கு அப்புறம் வருகின்ற ஒவ்வொரு நேரமும் இனி அந்த சோதனை காலமானது முடிந்து விட்டது. வாழ்க்கை உயர்ந்த பாதைக்கு நகரக்கூடிய காலமானது ஆரம்பித்து விட்டது. எனவே இனிமே ஒவ்வொரு நாளும் தடைகளானது விலகி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து பாக்கியம் உயர்ந்து துன்பங்கள் குறைந்து நன்மைகள் சேரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இது விதி உங்களுடைய வாழ்க்கையில் எழுதப்பட்ட ஒரு நாளாக விளங்கும். அன்பான மீனம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை பிரபஞ்சம் இன்றிலிருந்து கைப்பிடித்து நடத்தப் போகிறது. நீங்க கடந்து வந்த கஷ்டங்கள் உங்களுடைய சக்தியை உருவாக்குகிறது. இனி அந்த சக்தியை பயன்படுத்தி பறக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் திறக்கக்கூடிய நல்ல ஒரு காலம் வந்து விட்டது. நம்பிக்கையை மட்டும் நீங்க விடாதீங்க. எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கையை விடாதீங்க. உங்களுடைய நம்பிக்கையுடன் நீங்க செய்து கொண்டே இருங்க. அதுல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்கள் நல்ல நாட்கள் ஆரம்பமாகி விட்டன. எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய உச்சத்துல நீங்க பறந்து